வணக்கம். கலியுக சகுனி நேயர்களே, நாம் இன்னைக்கு ஒரு திரை விமர்சனம் ஒன்று பார்க்கலாம். திரை விமர்சனங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ரொம்ப அவங்கள கூட்டியும் பேச போகிறதில்ல, குறைச்சும் பேச போகிறதில்ல. நம்ம அந்த சினிமாவை பார்த்தோம், இது எந்த வகையில் இருக்குது, இதை நீங்கள் போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஆவலை தூண்டுற அளவுக்கு சில விஷயங்கள் அதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோம். அப்போ நம்ம படங்களை பற்றி பேசுகிறது தேவை. ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் அதுவும் ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது இல்லைங்க. இன்றைக்கி படத்துக்கு போனேங்க. ராயன், திரு தனுஷ் அவர்களோட படம். இந்த ராயன் படம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர். இந்த படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தனுஷோட இது சொந்த படம். தனுஷ் அவர்களே இயக்கியிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இது முக்கியம் என்ன விஷயம்னா, இது அவருக்கு 50வது படங்க. தனுஷ் அவர்கள் நடிப்பில் 50வது படம், அவரோட இயக்கத்தில் இது 2வது படம். அதே மாதிரி தனுஷை வந்து நம்ம வேலையில்லா பட்டதாரி, அசுரன், வடசென்னை, இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக அவரோட நடிப்பை பார்த்துருக்குறோம், நம்ம பார்த்து கொண்டாடி இருக்கிறோம். அதே மாதிரி அவரோட முகம் பேசலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே போகுதுங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி அசுரத்தனமாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. உண்மையிலேயே அவரை ரொம்ப பாராட்டணும். அதே மாதிரி அந்த இயக்கம், டைரக்ஷனும் அவ்வளவு செமையாக பண்ணியிருக்கிறாருங்க. அசுர நடிப்பை வெளிப்படுத்தி அசுரத்தனமாக படத்தை எடுத்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இசை நம்ம சூப்பர் ஸ்டாரு, இசையின் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், திரு ஆஸ்கார் நாயகன் திரு ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் இசை மிரட்டி விட்டுருக்காருங்க. அதே மாதிரி இந்த படத்தில் உசுரே நீதானே உசுரே நீதானேன்னு ஒரு பாட்டு வருது, அவ்வளவு அருமையாக இருக்குது. செமையாக எடுத்துருக்குறாங்க படம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரை, கதை, லைட்ஸு, நடிப்பு, சண்டை காட்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமைப்பு, கதை அமைப்பு, அப்படி எல்லாத்துலேயும் செமையாக காட்சி, வசனம் எதை எடுத்தாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. நம்ம உள்ள ஆடியன்ஸாக போகிறோம் பாருங்க, உள்ளே போனோம், போய் அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு 3 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை இப்போ மற்ற படம், ஒரு சில படம் பார்க்கும்போது கொசு கடிக்கும், சத்துன்னு கொசு அடிப்போம், பின்னாடி என்னடா சத்தம்னு திரும்பி பார்ப்போம். இந்த மாதிரி சம்பவம்லாம் நமக்கு செய்யணும்னே தோணாதுங்க. கொசுவே கடித்தாலும் அந்த கொசு கடிக்கிறதே தெரியாது. பின்னாடி எதுவும் சத்தம் கேட்டால் கூட திரும்ப மைண்டு வராது. அந்த திரையவே நம்மளை பார்க்க வச்சுருக்காரு. அப்போ அது எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்காருங்கிறத இதிலிருந்தே நம்ம உணர்ந்துக்கிட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு இந்த படத்தில். நடிகர் பட்டாளத்தையே உள்ளே இறக்கியிருக்கிறாருங்க. பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரகாஷ்ராஜ், அப்புறம் துஷாரா, சந்தீப்பு, வரலட்சுமி, இந்த மாதிரி ஒரு பட்டாளமே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ, என்ன அவங்கக்கிட்ட இருந்து அவுட்புட் எடுக்க முடியுமோ அதை தெளிவாக எடுத்திருக்காரு தேவைக்கு. அந்த இடத்துல தனுஷ் அவர்கள் நிற்கிறாருங்க. அதே மாதிரி இந்த படத்தை நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு சீட்டு கூட எம்டியாக இல்லை, எல்லா சீட்டும் ஃபுல்லாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃபுல்லாக ஆடியன்ஸ் வந்து ஃபுல் பண்ணிட்டாங்க. முழுக்க முழுக்க இது தனுஷ் அவர்களோட ரசிகர் பட்டாளன்னே சொல்லலாம். அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான எல்லா தகுதியும் திரு தனுஷ் அவர்களுக்கு இருக்குது. பாருங்க, அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்து நடிப்புக்கு வந்தார். அடுத்து படிப்படியாக வளர்ந்து போதாததுக்கு சூப்பர் ஸ்டாரோட மருமகன் வேறு. அப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களோட பல அனுபவங்களை இவர்கிட்ட பகிர்ந்திருப்பார். அதிகப்படியான நேரங்கள் கிடச்சிருக்கும் அதுக்கு. அந்த எல்லாத்தையும் உள்ள திரட்டி மொத்தமாக அவுட்புட் பண்ணுறாருங்க. அந்த முகமே, இப்போ தனுஷ் அவர்களோட முகமே பார்த்திங்கன்னா எவ்வளவோ மாற்றமாக இருக்குது. அந்த நடிப்புக்கு தகுந்த மாதிரி முகத்தை அப்படியே மாற்றுறாரு. இந்த படம் முழுக்க பார்த்திங்கன்னா 2 தம்பி தங்கச்சி, அவங்களோட அந்த பாசம்,
அந்த பாச வலையிலே தான் அந்த கதை நகர்ந்து போய்கிட்டு இருக்கு. கடைசியில் தம்பிகளே அவருக்கு துரோகம் பண்ணுறாங்க, அவங்களையே கொலை பண்ணுறாரு. இப்படி கதை வந்து ஒரு சண்டை காட்சி அதிகபட்சமாக இருக்குது. பாட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே படம் போகிற போக்கே நமக்கு வேற எதையும் யோசிக்க வைக்காது. நம்ம அந்த காசு கொடுத்து உள்ளே போகிறோம்ல, அந்த 3 மணி நேரமும் ரொம்ப பயனுள்ளதாக தாங்க போகுது. அந்த காசுக்கு இது தகும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த படத்தை சொல்லலாம். அதாவது ஒரு பூவில் மாலை கட்டுறாங்க பாருங்க, அந்த மாலையை பார்த்து ஒரு நிமிஷம் அந்த கண்ணு அந்த இடத்துல நிற்கணும். அதுதாங்க ஒரு நல்ல ஒரு மாலைக்கு அழகு. அதை இந்த படத்தை நம்ம அந்த மாலைக்கு ஒப்பாக சொல்லலாம். நம்ம கண்ணை ஒரு இடத்துல நிலைநிறுத்துறாரு திரு தனுஷ் அவர்கள். அதனால் படம் அருமை, சூப்பர், பார்க்கலாம். தனுஷ் அவர்களோட அடுத்த கட்டம் அவர் வளர்ச்சி அடைகிறதுக்கு நம்ம அவரை வாழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.